பாரதி, இது மனோ பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிரும். நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் பாட்டி, அவரும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. திருச்சில ஏதோ நர்ஸ் பொண்ணு இருக்கிறதா சொன்னியே, அது என்னாச்சு? அவங்க ஜாதகம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. பாரதி, அவன் ஏதாச்சும் லவ் கிவ் பண்றானான்னு கேட்டியா? பண்ணிட்டாலும் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாருங்க. அம்மா அங்க பாருமா, அப்பா வந்துட்டாரு பாரு. அக்கா அங்க பாரு, உனக்கும் எனக்கும் நடுல பாரு, அப்பா வந்திருக்காரு பாருக்கா. அக்கா நல்லா பாருக்கா, அப்பா தெரியறாரு பாருக்கா. சரிடா சரிடா, அமைதியா படு. படுத்துக்க. அம்மா அங்க பாருமா, அப்பா அப்பா உன் பக்கத்துல போயிட்டாருமா. சரி அது காலையில ஸ்கூலுக்கு போனோம்ல, தூங்கு என்ன. அம்மா அங்க பாருமா, உனக்கு தெரியுதுல. கண்ணா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நாம பீச்சுக்கு போலாமா? அப்படியாம்மா? ஐ ஜாலி. அப்படின்னா இப்போ குட் பாயா நீ தூங்கணும், சரியா? பாரதி, பாரதி, அம்மா என்ன தூக்கம் வரலையா? தூங்கணுமா? ஆதித்யா சொன்னதையும் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் சொன்ன மாதிரி ஆதி நிஜமாவே திரும்பி வந்தா என்ன பண்ணுவ பாரதி? ஏமா தூக்கத்துல வந்து உளறிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. நான் உண்மையாவே கேக்குறேன், ஒருவேளை ஆதி திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பாரதி, பதில் சொல்ல முடியலையா இல்ல தோணலையா? இந்த விஷயத்த பத்தி நான் எப்பவுமே யோசிக்கிறதே இல்லம்மா. இங்க நடக்காதுன்னா ஒண்ணும் இல்ல பாரதி, நடக்கணும்னு இருந்தா அது நடந்துதான் ஆகும். 5 வருஷத்துல நடக்காத விஷயம் இப்ப நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. ஒருவேளை நடந்தா? நடக்காது. அப்படி நடந்தா என்ன பண்ணுவ? அம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என் உள் மனசு என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆதிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். என்ன பாரதி, நீ என்ன முடிவெடுப்பன்னு கேட்டா நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பதிலை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. எப்படியோ நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். ஏன்பா இப்படி சொல்ற? இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? டிரைவர் வேற இன்னைக்கு லீவு. சரி வை. என்ன நீ யார்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம தியாவை கூப்பிட போன டிரைவர் தான் பேசினாரு. கார் பஞ்சர் ஆயிடுச்சான், அதனால தியாவை கூப்பிட போறது கஷ்டம்னு சொல்றாரு. அப்போ நம்ம டிரைவர் இருக்கார்ல, இன்னைக்கு அவங்களும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு லீவ் போட்டாங்கம்மா. அபி, பேசாம நீயே போய் கூட்டிட்டு வரியா? ஐயோ சாரி அண்ணி, நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் கிளம்பிட்டேன். ஷோ, இப்ப என்ன பண்றது? சரி இரு, உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன்.
அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அபி. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அண்ணி. என்னங்க இல்லங்க நம்ம தியா என்னங்க ஹலோ ஒரு நிமிஷங்க. என்ன அண்ணி? நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம மீட்டிங்ல இருக்கேன்னு கட் பண்ணிட்டாரு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மாம்சு, இன்னைக்கு தியாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போன கார் பஞ்சர் ஆயிடுச்சான். அதனால வேற யாராச்சும் தான் போய் கூட்டிட்டு வரணும். நம்ம டிரைவரும் இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரு. அவ்வளவுதானே? நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ நீங்களா? இல்ல இல்ல வேணாம் ஆதி. ஏங்கா என்ன பார்த்தா என்ன குழந்தைங்களை திருடுற மாதிரி இருக்கா? அதுக்கு இல்ல, மித்ரா வந்தா எதுக்கு ஆதிய வேலை வாங்குனீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவா. ஏங்க நான் என்ன கல்குவாரியில போய் கல்லு உடைக்க போறானா இல்ல கட்டட வேலைக்கு போறானா? தியாவை தானே கூட்டிட்டு வர போறேன். அப்புறம் என்ன? அண்ணி இதுக்கெல்லாம் அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. நீங்க போய் கார் சாவி எடுத்து கொடுங்க. மாம்ஸ் நீங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் கிளம்புறேன். பாய். அக்கா அக்கா போய் எடுத்துட்டு வாங்க. ம்.